अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்பட்டு வருகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது அந்த பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள், அந்த ரத்தினங்களுடைய பெருமையை மட்டும் தெரிவிக்கிறார். அதுக்கு பகுரத்ன பத்ததி என்கிற 16வது பத்ததி. இதிலே இப்பொழுது நாம் பாதுகா சாஸ்திரத்திலே 537வது ஸ்லோகம், அதை முதலிலே அனுபவிக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறான் ருத்ரன். அப்படி வணங்குகிற பொழுது அவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய கங்கையிலே, அதாவது சிவனுடைய தலையிலே கங்கை ஆறு இருக்கிறது அல்லவா, அந்த கங்கை ஆற்றிலே இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தினங்களுடைய ஒளி அப்படி படுகிறதாம். அப்படி படுகிற பொழுது அதை பார்த்தால் என்ன தெரிகிறது என்னால், அந்த கங்கையிலே ஆம்பல் புஷ்பம், கருணைதல் புஷ்பம், தாமரை புஷ்பம் இவற்றுடைய காடுகள் இருக்கிறா போலே தெரிகிறது என்று ஒரு அற்புதமான வர்ணனத்தை செய்கிறார். தவமாதவ பாதுகே மணீனாம் பிரபயா தேவி சிதா சிதாருணானாம் பகதே கிரிஷஸ்ய மௌளி கங்கா குமுதேந்தீவர பத்மகானனானி. மாதவ பாதுகே என்னால் எம்பெருமானுடைய அந்த பாதுகையை சொல்லுகிறார். மணீனாம் பிரபயா, இந்த பாதுகையிலே தவ மணீனாம் பிரபயா, உன்னுடைய அதாவது உன்னிடத்திலே இழைக்கப்பட்டிருக்கிற அந்த மணிகளினுடைய ஒளியாலே. அந்த மணிகள் எப்படிப்பட்ட மணிகள்? சிதா சிதா அருணானாம், சீத அசீத அருண என்று 3 நிறம் சொல்லுகிறார். சீதான்னா வெளுப்பு, அசிதான்னா கருப்பு, அருணம்னா சிகப்பு. இப்பொழுது வெளுப்பாயும் கருப்பாயும் சிகப்பாயும் இருக்கக்கூடிய ரத்தினங்கள்னு சொல்றார். வெளுப்பாய் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் என்னால் முத்துக்கள் வெளுப்பாய் இருக்கின்றன, இன்னும் வைரக்கற்கள் கூட வெளுப்பாய் இருக்கிறது. இன்னும் சொல்லலாம், இது புஷ்பராகம் கூட கொஞ்சம் வெளுப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்படி சில கற்கள் வெளுப்பாய் இருக்கிறது. அதே சமயத்தில் கருப்பு என்னால் என்ன, கரும்பச்சை, கருநீலம், இதெல்லாம் பச்சை கற்கள், நீலக்கற்கள் எல்லாம் ஏறக்குறைய கருமை நிறத்தை உடையதாகத்தான் இருக்கும். அதற்கு மேலே சிகப்பு என்று சொன்னால் அது நாம் என்ன சொல்லுகிறோம், மாணிக்கம் மற்றும் பவழம் இதெல்லாம் சிகப்பாய் இருக்கிறது. அதனால் என்ன, நவரத்னங்களிலே சில கற்கள் வெளுப்பாய், சில கற்கள் கருமை நிறத்தை உடையதாய், சில கற்கள் சிகப்பு நிறத்தை உடையதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ரத்தினங்கள் எல்லாம் பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த ரத்தினங்களுடைய ஒளி அது எங்கே படுகிறது என்னால், கிரிஷஸ்ய மௌளி கங்கா, கிரிஷன் என்று சொல்லப்படுகின்ற சிவன், அவனுடைய மௌளி தலையிலே இருக்கக்கூடிய கங்கை, அந்த கங்கையிலே போய் அந்த படுகிறது. எப்படி படும் அது என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளை வந்து சிவன் வணங்குகிறான்.
வணங்குகிற பொழுது இந்த பாதுகையிலே இருக்கிற ஒளியெல்லாம் அந்த கங்கையிலே படுகிறது, கங்கையிலே பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறது? குமுத இந்தீவர பத்ம கானனானி வகதே. அந்த கங்கையானது எப்படி காட்சி அளிக்கிறது என்னால், குமுத மலர்கள், இந்தீவரம் அது ஒரு விதமான அதாவது நெய்தல் மலர்கள், பத்மம் என்னால் தாமரை, இந்த மலர்களைப் போலே அது காட்சி அளிக்கிறது என்று சொன்னார். கருணைதல், அதாவது குமுதம் என்னால் ஆம்பல் மலர், இந்தீவரம் என்னால் கருணைதல், பத்மம் என்னால் தாமரை. இப்போ இந்த ரத்தினங்களை பார்த்தோமானால் என்ன, ரத்தினம் கருப்பா, முதல்ல வெளுப்பான்னு சொன்னார். சித வெளுப்பு நிறம் கங்கையில பிரதிபலிக்கிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, நல்ல வெண்டாமரை போல, வெண்டாமரை காடு போல இருக்கிறது. அதே சமயத்தில் சிகப்பா அசித்த கருப்பா இருக்கிற ரத்தினங்கள் அது எப்படி இருக்கிறதுன்னா கருணைதல் மலர்கள் போல இருக்கிறது, அதனுடைய காடு போல இருக்கிறது. அதுக்கு மேலே சிகப்பா இருக்கிற ஒரு ரத்தினங்கள் அது எப்படி இருக்கிறதுன்னா அது தாமரை போல. இப்போ ஆம்பல் வெளுப்பா இருக்கிறது, இப்படியும் சொல்லலாம். ஆம்பல் வெண்மை, கருணைதல் கருப்பு, தாமரை சிகப்பு. இங்க ரத்தினங்களும் கூட சிதா சிதா அருண என்று 3 நிறம் தான் சொன்னார். வெளுப்பு, கருப்பு, சிவப்பு என்று சொன்னார். ஆக இப்படி அந்த 3 ரத்தினங்களுடைய நிறங்களும் கங்கையிலே சிவனுடைய தலையில் இருக்கிற கங்கையில பிரதிபலிக்கிற பொழுது 3 மலர்காடுகள் போல காட்சி அளிக்கிறது என்று அப்படியாக வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 538வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், அதே வெளுப்பு, கருப்பு, சிவப்பு என்ற 3 நிறம் அதுதான் இந்த பிரகிருதி மண்டலத்திற்கு உரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிரகிருதி மண்டல் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று வேதமே சொல்லுகிறது. அதாவது இந்த பிரகிருதி மண்டலமானது எப்படின்னா சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3ம் கலந்திருக்கக்கூடிய உலகம் இது. பரமபதம் என்கிறது என்ன, சுத்த சத்துவம்னு பேர். அது அந்த இடத்துல வெண்மை நிறத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிவிடலாம். அதாவது சுத்த சத்துவம் அது. ஆனால் இங்கே சத்துவம் என்கிறது வெளுப்பு, ரஜோகுணம் என்கிறது சிகப்பு, தமோகுணம் என்கிறது கருப்பு. இந்த 3 நிறமும் கூடியதாகத்தான் இந்த உலகம் சொல்லப்படுகிறது. அதனால என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த பாதுகையில் இருக்கிற 3 நிறங்களை கொண்டு பார்த்தால் இந்த பிரகிருதி மண்டலமே எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே இருக்கிறா போல இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். பிருதக் விதானாம் த்யுதிபிர்மணீனாம் த்வம் பாதுகே லோகித சுக்ல கிருஷ்ணாம் விகாரகேதோர்ஹி ரங்கபர்த்துஹு பாதானுஷக்தாம் பிரகிருதிம் பிரதீமஹா. பிருதக் விதாம் தனித்தனியாக இருக்கக்கூடியது, வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடியது. மணினாம் தியுதிபிஹி, அங்கே வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடிய மணிகளுடைய தியுதி என்னால் அந்த ஒளி, அந்த தேஜஸ் இருக்கிறதே காந்திகளினாலே என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னா, லோகித சுக்ல கிருஷ்ணாம், லோகிதம் என்னால் சிகப்பு, சுக்லம் என்னால் வெளுப்பு, கிருஷ்ணாம் என்னால் கருப்பு. ஆக சிகப்பு, வெளுப்பு, கருப்பு முதலான நிறங்களெல்லாம் அதிலிருந்து பிரகாசிக்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது எம்பெருமா, அதாவது இந்த ரங்கநாதனுடைய விளையாட்டுக்காக திருவடியிலே சேர்ந்திருக்கிற பிரகிருதி என்கிற வஸ்துவாக நினைக்கிறோம் என்று சொல்றார். எப்படி சொல்றார்? விகாரகேதோஹோஹ ரங்கபர்த்துஹு பாதானுஷக்தாம் பிரகிருதிம் பிரதீமஹா. ரங்கபர்த்துஹு பாதானுஷக்தாம், ரங்கநாதனுடைய திருவடிகளை அணைந்திருக்கிற பிரகிருதிம் இதி பிரதீமஹா. அது பிரகிருதி என்ன பண்றதா, அது ஓய்வு எடுத்துக்கொள்வதற்காக அது என்ன பண்றது, நேர எம்பெருமானுடைய திருவடியில விளையாட்டுக்காக, அதாவது எம்பெருமான் அதை விகாரகேதோஹோ என்னால் இந்த உலகத்தினுடைய படைப்பெல்லாம் கூட எம்பெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோகவத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரத்திலே அருளி செய்கிறார் வேதவியாசர். அதனால எம்பெருமான் இந்த அழகிலா விளையாட்டுடையான் என்று கம்பரன் சொன்னார் அல்லவா. உலகம் யாவையின் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் என்று இத்தையெல்லாம் விளையாட்டாக செய்கிறான்னு சொன்னார். ஆக இந்த பிரகிருதி என்கிறது எம்பெருமானுடைய விளையாட்டுக்காக ஏற்பட்டது.
அதைத்தான் இங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, விகாரஹேதோஹோ, அப்படிப்பட்ட விளையாட்டுக்காக ஏற்பட்ட ரங்கபர்த்துகு பாதானுஷக்தாம், ரங்கநாதனுடைய திருவடிகளை அடைந்திருக்கிற பிரகிருதிம் பிரதீமகா, பிரகிருதியாக நினைக்கிறோம். ஏனென்றால் பிரகிருதியானதும் கூட இந்த சிகப்பு, வெளுப்பு, கருப்பு என்கிற முக்குணங்களாலே, முன்னிறங்களாலே ஆனதுதானே என்று அப்படியாக வைத்து இப்படி ஒரு அர்த்தத்தை செய்தார். அதற்கு அடுத்தபடியாக 539வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் அதை பார்த்தால் என்னன்னா, ஒரு இதனுடைய கரை போலே இருக்கிறது, சமுத்திரத்தினுடைய கரை போலே இருக்கிறது என்று விவரிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை விவரிப்போம். தமால நீல ஜுதிமிந்திர நீலைஹி முக்தானு வித்தாம் மணிபாதுகே த்வாம் அவைமி ரங்கேஸ்வர காந்தி சிந்தோ வேளாம் அவிஸ்ராந்த கதாகதார்காம். அதாவது தமாலம், நீலம், தமாலம்னா பச்சிலை மரங்களாலே, பச்சிலை மரங்களை போலே இருக்கிறது. நீலம் என்னால் கருநீலம், அதுக்கு மேலே தியுதி, அது தியுத்தின்னா நல்ல தேஜஸ். இந்திரநீலைஹி, நீலத்யுதிம் இந்திரநீலைஹி, இந்திரநீலம் என்னால் அது ஒரு விதமான நீலக்கல், அது அதையும் சொல்றார். அப்ப முக்தானு வித்தாம், அதாவது முத்துக்களாலேயும் பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மணிபாதுகே ஏத்வாம், ஆக நீலத்யுதிம், அதாவது தமால நீலத்யுதிம், நன்றாக கருப்பாக இருக்கக்கூடிய நீலத்யுதிம், கருநீலம், அதாவது சாதாரணமாக நீலக்கல் என்று சொல்லுகிறோம். நீல நிறத்தை உடைய ஒரு கல், அது உயர்ந்த ரத்தினமாக இருந்தால் அது எப்படி இருக்கணும்னா, அதுல நீல நிறமே தெரியாத அளவுக்கு நன்றாக முற்றி இருக்க வேண்டும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்ந்த நீலம் என்று சொல்லுவார்கள். அதனால தமால நீல ஜுதிம் இந்திரநீலைஹி, இப்படிப்பட்ட இந்திரநீல கற்கள் போல இருக்க. அதோடு கூட முக்தானு வித்தாம், இந்திரநீலக்கல் மற்றும் முத்துக்கல், இது ரெண்டும் இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதுகையில. இதை பார்த்தால் என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, காந்தி சிந்தோஹோ, உன்னுடைய அந்த தேஜஸனுடைய அலை இருக்கிறது, எம்பெருமானுடைய அழகு, எம்பெருமானுடைய அழகை வெள்ளம் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பெரிய கடல் போலே இருக்கிறது. அப்ப ரங்கேஸ்வர காந்தி சித்தோஹோ, எம்பெருமானுடைய அந்த அழகாகிற கடல் இருக்கிறதே, சமுத்திரம், அதற்கு என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அவிஸ்ராந்த கதாகதார்காம், அவிஸ்ராந்த கதாகதார்கம், கதாகதார்காம் வேளாம் அவைமி, அது போக்குவரத்திற்கு தகுந்ததா இருக்கக்கூடிய வேளாம் கரையாக நினைக்கிறேன் என்று சொல்றார். எம்பெருமானுடைய அழகுக்கு இது ஒரு கரையாம். அதாவது சாதாரணமாக சொல்லணும்னா என்னன்னா, இந்த சமுத்திரத்தினுடைய கரையில சில மரங்கள் இருக்கும். என்ன மரங்கள் இருக்குன்னா, அது கரிய நிறத்தை உடைய மரங்கள் அல்லது வெண்மை நிறத்தை உடைய மரங்கள் என்று சிலது இருக்கும். அதாவது பச்சிலை மரங்கள், பனை மரங்கள்லாம், பனைமரம் போல இருக்கிறதெல்லாம் சமுத்திரத்தினுடைய கரையில தான் இருக்கும். இந்த கரையில சில மரங்கள் இருக்கும், அதெல்லாம் சில நிறங்களை உடையதாக இருக்கும். இப்பொழுது எம்பெருமானுடைய அழகு வெள்ளத்திற்கு இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் முதலானவை கரை போலே இருக்கிறதுன்னு சொன்னா, சமுத்திரக்கரை போலே என்று சொல்லும்படியாக, அதாவது எம்பெருமானுடைய பாதுகையில இந்திரநீல கல்லும் இருக்கிறது, முத்துக்களும் இருக்கிறது. அதை பார்த்தால் மரங்களோடும் முத்துக்களோடும் சேர்ந்த சமுத்திரக்கரை போலே இருக்கிறது இல்லையா? கரையில என்ன இருக்கும்? தமால விருட்சங்கள் சமுத்திரக்கரையில தான் இருக்கும். அதே போல முத்துக்கள் எல்லாம் கூட கரையில வந்து ஒதுங்கும். இந்த முத்துச்சிப்பிகள் எல்லாம் சமுத்திரத்தினுடைய கரையில தான் வந்து ஒதுங்கும். சமுத்திரத்தினுடைய கரை என்னால் அதுல முத்துச்சிப்பிகளும் இருக்கும், கருத்த நிறத்தை உடைய மரங்களும் இருக்கும். இப்போ எம்பெருமானுடைய திருவடியில இருக்கிற பாதுகையில இந்திரநீல கல்லும் இருக்கிறது, முத்துக்களும் இருக்கிறது. இதை பார்த்தா எம்பெருமானுடைய அழகாகிற கடலுக்கு ஒரு கரை போலே இருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வர்ணித்தார். இதே போன்ற அனுபவங்கள் இன்னும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினி
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.